ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி எல்லா விதமான அப்டேட்ஸும் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க சூரியனை பிடிக்கும் அப்படின்றவங்க, ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம சூரியனா தியேட்டர் ரிலீஸ் அடித்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் படம் பார்க்கல, அது முன்னாடி ஈட்டி பார்த்தோம். ஸோ அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு, ஒரு கடைசி அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு படமும் பார்க்கல. அது முன்னாடிலாம் நம்ம சூரியனா அப்படின்னா அந்த தியேட்டர் ரிலீஸ் வேற லெவலில் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா பார்த்தா நம்ம கடைசியாக எதுவுமே சொல்ல முடியாத இருந்தது. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ விஷயத்துக்குள்ள வருவாங்க. கங்குவா படம் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க. இது கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு படம் 1 இயர் மேலே ஆயிடுச்சு. அதாவது ஷூட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் ஸ்டூடியோ கிரீன். தங்கலான் படமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட படம் தான். அதாவது இந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக, அதாவது போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். ஸோ அது இல்லாமல் இப்போ பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சிஜி அதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கங்குவா ரிலீஸ் நம்ம ஒரு டேட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஏப்ரல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தங்கலான் ரிலீஸ் டேட் வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கங்குவா படம் பார்த்தீங்கன்னா தள்ளி தான் போகுது. அது இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து முக்கியமாக சில சூரியனா ஃபேன்ஸ் வந்து பயமாக இருக்குது, சிறுத்தை சிவா அவர் சொதப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்லாம் நம்ம அப்போ தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பற்றி பேசாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் காதில் போய் கேட்டு அவரே அதை வருத்தத்தோட பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படம் தியேட்டர் ரிலீஸே பார்த்தீங்கன்னா 12 லாங்குவேஜ் கிட்ட சொல்கிறாங்க. ஓடிடியில் பார்த்தீங்கன்னா 38 லாங்குவேஜ்னு ரிலீஸ் பண்ண போதா சொல்கிறாங்க. இது சாதாரணமாக ஒரு படம் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் படம்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை விட அதிகமாகவே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்க்குற படமாக கங்குவா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அண்ணன் இதை மாதிரி ஒரு ஜேர்னலில் பண்ணது கிடையாது. அது இல்லாமல் கிளிம்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு படம் கண்டிப்பாக வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா படம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். முன்ன வந்து நம்ம அண்ணனோட பேருன்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, இப்பயும் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல, இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் சொல்கிறேன். அதாவது இந்த டாப்பில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வருஷம் படம் மட்டும் ரிலீஸ் ஆகி இந்த டீசர் ட்ரைலர் நல்லா இருக்கணும் தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ கிடையாதான். ஸோ என்னைக்கு சொல்கிறாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை இந்த தீபாவளி டைம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோங்க சீரியஸாக. ஆனால் இந்த படத்துக்கூட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சும்மாலாம் இருக்கக்கூடாது. ஏதோ இவ்வளோ சொல்கிறாங்களே ஒரு நல்லதாக கொடுக்கணுமே சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்னும் போது நம்ம இதுவரையும் தமிழ் சினிமா இல்லாத நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் இதை மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமான்றத வந்து இதில் அவர் ப்ரூவ் பண்ணுவார். அது இல்லாமல் நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் அதாவது அந்த டாப் பொசிஷனில் எப்படி இருந்திருப்பான்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு ஆக்டர் அவங்க தான் அப்படின்னு வந்து பேசினிருக்காங்க. ஸோ அது வந்து நான் அதனால அதை பேசுகிறேன் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் ஒரு மாதிரி பண்ணி ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அதுக்கான டைம் வந்து இந்த வருஷத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது இல்லாமல் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் மேலே எல்லாருக்குமே எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் இந்த கிளிம்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ பண்ண போகிறாரு நல்லாவே தெரியுது. அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக ஏதோ இருக்குப்பா அந்த படத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணுறாங்களே அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அது இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது வரையும் நிறைய படங்களில் இல்லாத மாதிரி கொஞ்சம் காட்டினா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படம் வந்து நல்லா இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்லைங்க, வேற லெவலில் போகும். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து இப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பூஜை ஹாலிடேஸ் இல்லைனா தீபாவளின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இத்தனை நாள் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியலாக கொடுத்தாங்கன்னா படம் வேறு லெவலுங்க.
நம்ம நினைச்சதை விட கண்டிப்பாக சூப்பராக அமையும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏப்ரல் வந்து கிடையாது, ஏன்னா ஸ்டூடியோ கிரீன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க தங்கலான் அன்னைக்கு தான் ரிலீஸ்ன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட் வந்து கங்குவா தள்ளி தான் போகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து புதுசு கிடையாது. சூரியனோட படங்களில் இது மாதிரிலாம் நடக்குது நம்மளுக்கு தெரியும், இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, படம் பயங்கரமாக கொடுத்தாலே போதுங்க. ஸோ இதுதாங்க வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.